தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் பன்னீர் பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அமைச்சரவையில் மாற்றம்லாம் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாக நம்ம இதை பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சாரம் என்ன அப்படின்னா, திமுகவில் இளைஞர்கள் இல்லை, எல்லாருமே வயசானவங்களாக இருக்கிறாங்க. இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறாங்க, விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க, அண்ணாமலை இளைஞர்களை இருக்கிறாரு, இப்படியெல்லாம் சில கருத்துருவாக்கங்கள் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம நேரடியாக எடுத்து பார்க்குறப்போ வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இளைஞர்களுடைய பெருவாரியான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறத 2021 தேர்தலையும் பார்க்க முடியுது, 24 தேர்தலையும் பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற கட்சிகளை விட இவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகம். ஆனால் ஒரு கருத்துருவாக்கம் தொடர்ச்சியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியே பல்வேறு நபர்களால் பல்வேறு ஊடகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் முதலீடுகளை இருக்கிறதுக்காக போகிறாங்க, இப்படி பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இதில் இளைஞர்களோடு அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. அவரை துணை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே சிறப்பு திட்ட செயலாக்கம் மற்றும் விளையாட்டு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறாரு. பல விஷயங்களில் அவர் இளைஞர்களோட ரெகுலராக பயணிக்கிறார். நீங்கள் செய்தித்தாள்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் இளைஞர்களுக்கு விளையாட்டு துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல வழிகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பல நலத்திட்டங்களை செய்கிறாங்க. அந்த ஒரு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுகளெல்லாம் வாங்கி இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு வெவ்வேறு விளையாட்டு போட்டிகளுக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காகவே அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்தி இளைஞர்களோடு அவர் உரையாடிட்டு இருக்கார். ஆனால் இது எதுவுமே பெரிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாக்கப்படலை. தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய இளைஞரணி தலைவராக இருந்து கூட அவர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இப்போ கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியில் 17,000 பேர் தமிழ்நாடு முழுக்க அந்த பேச்சு போட்டிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே இவ்வளவு இளைஞர்களை ஒரு நிகழ்வில் மாநிலம் முழுக்க கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தா அது திமுக மட்டும்தான். இன்றைக்கி அவங்களுக்கு அரசியல் பயிற்சி வரைக்கும் போகுது. ஒரு அவருடைய இளைஞரணி செயலாளராக அவருடைய செயல்பாடுகள் எடுத்து பார்த்தாலும் இளைஞரணிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் பாசறை பயிற்சி கூட்டங்கள் நடத்துகிறார். அடுத்து இப்போ இந்த உயிரின மேலான பேச்சு போட்டியில் தேர்வானவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரே ஃபார்மட்டும் திமுகவோட இளைஞர்கள் தான் இருக்குது. பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. இப்படி இயங்கக்கூடிய பல்வேறு வகையில் இளைஞர்களோடு இயங்கக்கூடிய ஒருத்தர் இந்த அமைச்சரவையில் அவர் ஏற்கனவே இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இந்த மாதிரியான பல பிரச்சாரங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால அவரை அடுத்த கட்டத்துக்கு துணை முதலமைச்சராக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ திமுகவினரிடையே இப்போ இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்க்கப்பட்டாலும் இந்த துணை முதல்வர் பேச்சு என்பது கடந்த முறை நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள்லாம் பதவி ஏற்கும் பொழுது தான் அது ரொம்ப பூதாகரமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா எம்பிக்களே உதயநிதி வாழ்கன்னு சொல்லி அவங்க பதவி ஏற்கும் பொழுது சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அங்கேருந்தே இவங்க துணை முதல்வராக உதயநிதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு பிளான்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க பிளான் பண்ணி உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குது? இல்லை, இப்போ ஒரு கட்சி அப்படின்னா திட்டமிட்டு தான் செயல்பட முடியும். இன்றைக்கி அதிமுகவை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அந்த கட்சியில் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இறந்த பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி ஒரு சிதர்வு ஏற்படுது. அடுத்து இப்போ பாஜக அந்த கட்சிக்குள்ளே இவ்வளவு கேம் ஆடுறதுக்கான காரணம் ஒரு ஒருங்கிணைந்த தலைமை அங்கே இல்லாமல் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் இருக்குது. அவர் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசுகிறாரு. அது இந்தியா முழுக்க வைரல் ஆக்கப்படுது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வழக்கு தொடுக்கப்படுது. சனாதன ஒழிப்பு குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசுனது காங்கிரஸுக்கு பின்னடைவாக ஏற்படுத்திடும், இவர் தேவையில்லாமல் இதை பேசிட்டாருன்னு தமிழ்நாட்டு ஊடகங்கள்லேயே தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லைனாலும் காங்கிரஸுக்கு இது அகில இந்திய அளவில் பிரச்சனை ஏற்படுத்திடும் அப்படின்லாம் கூட பலரும் பேசினதையும் நாம் பார்த்தோம். அப்போ இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறுது.
இந்தியாவிலையும் காங்கிரஸ் மற்றும் மற்ற கட்சிகள் ஒரு வலுவான முன்னாடி இருந்ததை விட அதிகமான இடங்களை வெற்றி பெறாங்க. அப்போ பெரிய அளவில் இந்த இவருக்கு எதிராக கேம்பெயின் பண்ணப்பட்டு இவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போகிற அளவுக்கு வழக்கு தொடுத்தவங்களுக்கிட்டலாம் உங்களெல்லாம் தாண்டி அவர் பேசுனது சரி, அவர் வழியாக இவ்வளோ வெற்றிகள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது இப்போ இந்தியா முழுக்க இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசுனதை வச்சு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியை வந்து பாராளுமன்றத்தில் அந்த பதவியேற்பின் வழியாக தான் கொடுக்குறாங்க. இப்போ பதவியேற்பில் வெற்றி பெற்று வரக்கூடிய எம்பிக்கள்லாம் அவர் பேரை சொல்லும்போது இவர் யார் அப்படிங்கிறது திரும்ப எல்லா ஊடகங்களும் போகுது, மக்கள் கேட்பாங்க. இவர் அந்த சனாதன ஒழிப்பு குறித்து தமிழ்நாட்டில் பேசினவர், அவர் ஊராக போய் ஓட்டு கேட்டு அந்த ஊரில் எல்லா தொகுதியுமே அவங்களே வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த கருத்துக்கும் அவர் பேசின கருத்துக்கும் வலு சேர்க்குது. அதனால் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு கட்சி அப்படிங்கிறது தன்னுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிடணும். இப்போ மதிமுகவில் வந்து துரை வைகோவை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே இருக்குது. இப்போ நாடாளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரை வந்து சொல்கிறதுங்கிறது வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஷேடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அவருக்கு எதிராக பண்ணப்பட்ட அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, ஆனால் அவர் அதில் உறுதியாக இருந்தார். நான் சனாதன ஒழிப்பு குறித்து பேசினேன். சனாதனம்னா நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அவர் கலந்துக்கிற கல்யாண வீட்டில் போய் கேட்டாங்க மைக்கை நீட்டி, நீங்கள் சனாதனம் பற்றி பேசுனீங்களே அப்படின்னு. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு விஷயம் பேசுகிறாரு, அது குறித்து சர்ச்சைகள் ஏற்படுது, நீதிமன்றங்களில் வழக்கு நடக்குது. ஆனால் தினந்தோறும் 4 இடத்துல சந்தித்தாலும் 4 இடத்துலையும் கேட்டாங்க. அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா மாற்றணும் ஒரு கேம்பெயின் பண்ணப்பட்டுச்சு. ஒரு சாமியார் வந்து 10 கோடி ரூபாய் தலைக்கெல்லாம் சொன்னார். அப்போ இதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் பேசுனது கரெக்டு, அதில் தான் நின்னோம், அதில் நின்னதுனால எங்கள் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறது இந்தியாவுக்கும் இந்த சனாதனவாதிகளுக்கும் சொல்ல வேண்டிய தேவையே இருக்குது. அப்போ அங்கேருந்தே அது வந்து சொல்லப்பட்டு வருது. ஆனால் வந்து இப்போ இது வந்து ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. இவங்க வந்து அடுத்தடுத்து வாரிசுகளுக்கு மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரியான பதவிகள் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள்லாம் எல்லாமே வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறையை வந்து அவங்களுக்கு அடுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ ஒரு தலைவர் இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்க, அவர் வேறு கட்சியில் போய் சேர முடியாதுல்ல. குமரி ஆனந்தம் பொண்ணு பாஜகவுக்கு போன மாதிரி எல்லாருமே வேறு கட்சிகளுக்கு போக முடியாது. நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது இந்த கேள்விக்கான பதிலை வந்து பல மேடைகளில் முதலமைச்சரே பேசியிருக்காரு. இது வந்து ஒரு புளிச்சு போன குற்றச்சாட்டு, இது காலங்காலமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதை தாண்டி இந்த கலைஞருடைய மகன் அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, நீதி கட்சிக்கு எல்லாருக்கும் நான் வாரிசுன்னு 2020 வந்து ஒரு கூட்டத்தில் முதலமைச்சர் பேசுனது அப்போவே ரொம்ப வைரலாகிச்சு. அதுக்கப்புறம் கூட நாங்கள் ஆரியத்தை வேறறுக்க வந்த திராவிடத்தின் வாரிசுகள் அப்படின்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸை எதிர்த்து வலுவாக நிற்கக்கூடிய 2ஆம் தலைவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அகிலேஷ் யாதவ், அவர் முலாயம் சிங் வாரிசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரத்பவார் அவருடைய பொண்ணு, லாலு பிரசாத் யாதவுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கி வந்து பீகாரில் நிதிஷ் பாஜகவுக்கு இன்னும் வலுவான ஒரு எதிர்ப்பை செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அப்போது இந்தியா முழுக்கவே கட்சிகள் வழியாக, அதாவது வாரிசாக மட்டுமே வரல. இப்போ மூப்பனார் வாரிசு தான் ஜி.கே. வாசன். ஆனால் மூப்பனார் வந்து பிஜேபியில் ஆட்சியை காப்பாற்ற நான் உதவ மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்கிட்ட கட்சியவே அடமானம் வச்சுட்டார் ஜி.கே. வாசன். அப்படியான வாரிசுகள் கிடையாது. நீங்கள் வந்து அகிலேஷில் ஆரம்பித்து இங்கே வரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வலுவாக ஒரு கொள்கை அடிப்படையில் நின்று எதிர்த்துன்னு பேசுகிறாங்க. நாங்கள் சனாதன எதிர்ப்பு பேசுகிறேன், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். இன்னும் இந்தியாவில் பாஜக இப்போ வந்து அமித்ஷாவுடைய பையன் வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஐசிசிக்கு தலைவராக வர்றாரு, அந்த பாஜகக்காரங்க வந்து சொல்கிறாங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு என்டி ராமராவுடைய மருமகன், அவரை கூட வச்சுக்கிட்டே இவர் வந்து வாரிசு அரசியல் குறித்து பேசுகிறாரு. இப்போ நீங்கள் பாஜகவுடைய அமைச்சரவையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் அதே மாதிரி வாரிசுகள் தான். நிதின் கட்கரியில் ஆரம்பித்து, உமாபாரதியில் ஆரம்பித்து, சுஷ்மா ஸ்வராஜில் ஆரம்பித்து, எடியூரப்பா பையன், இப்படி மொத்தமாக எடுத்து பார்த்தா வாரிசுகள் தான் பாஜகக்குள்ளேயும் இருக்காங்க. பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணியில் இருந்தாங்கல்ல, ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், பாரிவேந்தர் பையன் அவங்க கட்சியில் பொதுச் செயலாளர், ஜான் பாண்டியன் ஒய்ஃப் அவங்க கட்சியில் பொதுச் செயலாளர், கிருஷ்ணசாமி பையன் அவங்க கட்சியில் பொறுப்பாளர், இப்படி எல்லாருமே இருக்காங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரும்போது மட்டும் அவங்க வந்து இது வாரிசு அரசியல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது வாரிசு அரசியல் குறித்து அமித்ஷா அவர் பையன் ஐசிசி தலைவர் ஆகிட்டு பேசுகிறாரு.
இது வந்து ஒரு 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 மோசமான ஒரு யாருக்கிட்டையுமே எடுபடாத ஒரு 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 பழைய குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு முதல்வராக வந்து அப்பா இருக்கிறாரு, துணை முதல்வராக வந்து பையன் வராரு, இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு தான். முதல்வராக தான் என் டி ராமராவ் இருந்தார், முதல்வராக தான் சந்திரபாபு நாயுடு வந்தார், முதல்வராக தான் முலாயம் சிங் யாதவ் இருந்தார், முதல்வராக தான் அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக தான் வந்தார், துணை முதல்வராக வந்து இவர் வர்றாரு தேஜஸ்வி யாதவ். இப்படித்தான் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து இருந்திருக்காங்க. அப்போ இது வந்து எங்கேயுமே வந்து புதுசு கிடையாது. அஜித் பவாரும் இவருடைய சரத்பவாருடைய சொந்தக்காரர் தான். இப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறாரு. அவருடைய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு தனி அமைச்சராக வர்றாரு. இதெல்லாம் பிஜேபி கூட்டணியில் இருக்குது. ஒட்டு மொத்தமாக பாஜக முழுக்க வாரிசுகள் இருக்காங்க. பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியும், சரண் சிங் பேரன் தான் ஆர்எல்டி தலைவர், அவரை கடைசி நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தாவுக்கு பாரத ரத்னா கொடுத்து கூட்டணியில் சேர்த்தீங்க. இப்படித்தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பாஜகவே பண்ணியிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் இது வந்து நீக்கமராக இருக்குது. நீங்கள் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள், ஜி.கே. வாசன் மாதிரி விலை போகிறவங்களாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் அங்கே வந்து அரசியல் ரீதியாக அணுகிறது. ஆர்எல்டி அவங்க தாத்தாவுக்கு பாரத ரத்னா கொடுத்து கூப்பிட்ட உடனே போயிட்டாங்க. அப்படி இருக்கிறாங்களா? சனாதன ஒழிப்பு குறித்து இந்தியா முழுக்க வழக்கு நடத்தியும் நான் வந்து என் கருத்தில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா முழுக்க வந்து பல்வேறு வகையான வழக்குகள் நெருக்கடிகள் கொடுத்தும் அவங்க வந்து தேஜஸ்வியை நிற்கிறாரு. இன்றைக்கி ராகுல் காந்தியிலேருந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு போலியான குற்றச்சாட்டு. ஒரு கட்சியுடைய தலைமைக்கு அடுத்த கட்டத்தில் அடுத்து யார் அப்படிங்கிறத அறிவிக்குது. அதை அந்த கட்சியுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்சிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இளைஞரணி செயலாளர், இல்லந்தோறும் இளைஞரணின்னு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறார். இளைஞரணிக்கு அரசியல் பயிற்சி கொடுக்குறார். அந்த அரசியல் பயிற்சியிலேருந்து அடுத்த கட்டமாக பேச்சு போட்டி வருது. பேச்சு போட்டியில் தேர்வானவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்கள அடுத்து கழகத்துக்கு பேச்சாளராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்சிக்கு பேச்சாளராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி ஸ்ட்ராங்காக ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி திமுக, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று. அந்த கட்சிக்குள்ளே பெரும்பான்மையான இளைஞர்களை சேர்த்து அவர்களை கொள்கை ரீதியாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது திமுகவுடைய இளைஞரணி சார்பாக. இப்படி பேச்சுக்கு பயிற்சிலாம் கொடுக்குற ஒரே கட்சி அந்த கட்சி இருக்குது. அதை நடத்திக்கிட்டு இருக்கிறவரும் அவராக இருக்கார். ஆனால் நீங்கள் அவரை வாரிசு அப்படின்னு சொல்லி மடைமாற்ற பார்க்குறீங்க. ஆனால் இங்கே மொத்த அரசியலில் எல்லா கட்சிகளிலும் அப்படி தான் வச்சுருக்கீங்க. ஆனால் அது எப்படி திமுகவுக்கு மட்டும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற கேள்வி. அது இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக மேலே வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு திமுக மேலே இல்லை. இது வந்து அமித்ஷா வந்து வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம்னு நாடாளுமன்ற தேர்தலிலே பிரச்சாரங்களிலே பேசினார். மோடி பேசினார். மோடி பேசுகிறப்ப கூட இருந்த எல்லாருமே வாரிசுகள். அது ஜி.கே. வாசன்லேருந்து பாரிவேந்தர் பையன் ரவி பச்சமுத்து வரைக்கும் மேடையில் முழுக்க வாரிசுகளை நிப்பாட்டி வச்சுட்டு நான் வாரிசு, அவங்கெல்லாம் திடீர்னு வந்தவங்க, இந்த மாதிரி கட்சிக்குள்ளே படிப்படியாக உழைச்சி வந்தவங்க கூட கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் கூட வச்சுட்டு வாரிசு அரசியலை ஒழிப்போம் அப்படிங்கிறாரு. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனும் தம்பியும் கூட்ட வச்சுக்கிட்டு என் டி ராமராவ் மருமகனை கூட வச்சுக்கிட்டு இவங்க வந்து வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுவாங்க. ஏன்னா யாருமே வந்து இதை இப்போ அவங்க பக்கத்தில் ஜி.கே. வாசன் நிற்காரே, அவங்க அப்பா அவர் வந்து மூப்பனார் பையன் தானே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் திமுக குறித்து ஒன்று பேசப்பட்டுச்சுன்னா அது மட்டும் மீண்டும் மீண்டும் பரப்பப்படும். அதனால் அது வந்து அவங்களால திரும்ப அந்த மாவு அரைச்ச மாவு ஒரு 30 வருஷமாக அரைக்கிற மாவு இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது இப்போவும் திரும்ப சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய அமைச்சர்கள் ஒரு 3 அமைச்சர் கிட்டத்தட்ட வெளியே போகிறத பார்க்க முடியுது. புதிய அமைச்சர்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட தேர்வு செய்வது, அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பதும் விடுவிப்பதும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருடைய அதிகாரத்தில் இருந்து இந்த தமிழ்நாட்டுடைய நலன் கருதி அவங்களுடைய நிர்வாகங்கள் கருதி ஒரு மாற்றம் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, இப்போ வந்து சமீப காலமாகவே வந்து திமுக வந்து தலித்துக்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்த நிலையில் வந்து இப்போ கூடுதலாக ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு 4 தலித்கள் அமைச்சரவையில் இருக்கிறது இதுதான் முதல் முறை. அவங்க திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக நீதி மாடல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏற்கனவே கோவிலனின் வந்து அரசு கொறடாவாக இருந்தார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஏகேஎஸ் விஜயன் இருந்தார். ஏற்கனவே அவங்கெல்லாம் பதவிகளில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 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 பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கி கோவிலனியன் வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு
ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தரை உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கிறதே இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. அதை தாண்டி 4 பேர் அப்படிங்கிறது அது உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டுடைய இந்த 1950 அது காமராஜர் காலத்திலேருந்து இது மொத்த இதில் 4 தலித் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரே அமைச்சரவை வந்து இந்த திமுக அமைச்சரவை தான். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் பிணையில் வெளியே வராருங்கிறத பார்க்குறோம். வந்த பிறகு ஓரிரு நாட்களுக்குள்ளே வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது முன்னாடியே பேசப்பட்டதாக இருந்தாலும் இப்போ இப்படி நடந்திருக்கு பேசப்பட்ட மாதிரியே அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அமைச்சரவை தேர்ந்தெடுப்பது, விடுவிப்பது, அமைச்சரவைக்கான நேரம் எந்த நேரத்தில் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. அவர் வந்து அவருடைய கட்சி மற்றும் ஆட்சி அந்த காரணங்கள் ஏதோ அடிப்படையாக வச்சு இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசியல் நிகழ்வுகள்ங்கிறது எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.